வணக்கம் நேயர்களே. சிந்தனையும் செயல்பாடும் நேர்மையாக இருந்தால் என்றுமே பெருமையுடையவராக தான் நாம் மாறுவோம். வாழ்க்கையே அதுதான். நமது சிந்தனையும் செயல்பாடும் நேர்மையாக இருக்க வேண்டும். தவறு என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தெரியாமல் செய்வதை திருத்திவிடலாம், தெரிந்து செய்வதை நாம் திருத்த முடியாது. வாழ்க்கையிலும் சிலர் அப்படித்தான். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி மாமரங்களை வளர்த்து வந்தார். அதிலே நல்ல மாங்கனிகள் பழுத்தன, மிகவும் ருசியான மாம்பழங்கள் என்று அந்த சுற்று வட்டாரத்து மக்களெல்லாம் அதை வாங்கி சென்றார்கள். ஒரு திருடன் எப்படியாவது நாம் அதில் கனிகளை பறிக்க வேண்டும் என்று சொல்லி காவலை மீறி அங்கே போய் அந்த மாம்பழங்களை பறித்து ஒரு மூட்டையிலே கட்டினான். அந்த விவசாயி போட்டிருந்த வேலையாட்கள் அவனை பிடித்து விட்டார்கள். உடனே விவசாயி வந்தார். எதற்காக நீ இந்த மாம்பழங்களை பறித்தாய் என்று அவனிடம் கேட்டார். குறுகிய மனமுடைய அந்த திருடன் பொய் சொன்னான். நேற்று இரவு கடவுள் என் கனவில் வந்து அந்த விவசாயி தோட்டத்தில் உள்ள மாம்பழங்களை பறித்து கொண்டு வா என்று எனக்கு ஆணையிட்டார். அதனால் தான் இந்த மாம்பழங்களை பறித்து எடுத்து செல்கிறேன் என்று சொன்னான். விவசாயிக்கு புரிந்துவிட்டது இவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி. விவசாயி சொன்னார், அப்படியே கடவுள் கனவில் வந்து சொன்னாலும் அந்த தோட்டத்துக்கு உரிமையாளரான என்னிடம்தான் சொல்ல வேண்டும். கடவுள் என்னிடம் சொல்லியிருந்தால் இதில் உண்மை இருக்கும். திருடனிடம் எப்படி வந்து கடவுள் கேட்பார் என்று அவனை அந்த மாமரத்தில் கட்டி வைத்து வேலையாட்களை வைத்து அடித்தார். உடனே அவன் திருடன் உண்மையை சொன்னான். ஐயா, என் குறுகிய புத்தியால் நான் அதை திருடிவிட்டேன். அதை மறைப்பதற்காக கடவுள் மீது பழி போட்டேன். எனக்கு இந்த மாம்பழங்களை ருசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் நான் தப்பு செய்துவிட்டேன் என்று அந்த விவசாயியிடம் சொன்னார். விவசாயி சொன்னார், உன் தேவை மாம்பழங்கள். அதை நேரடியாக என்னிடம் வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் பழங்கள் கொடுங்கள் என்று சொன்னால் நானே கொடுத்து விடுவேன். நீ குறுக்கு புத்தியோடு இங்கே வந்தாய், திருடினாய். முதலிலே ஒரு பொய் சொன்னாய், அதன் பிறகு மீண்டும் ஒரு பொய் சொன்னாய். பொய்க்கு மேல் பொய் சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று சொல்லி அவன் பறித்த மாம்பழங்களை அவனிடம் கொடுத்து, இனிமேல் நீ வாழ்க்கையில் குறுகிய புத்தியோடு எங்கும் செயல்படாதே, பரந்த புத்தியோடு தேவை என்று சொன்னால் மற்றவரிடம் கேட்டு வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் கடுமையாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று அந்த விவசாயி அவனை அனுப்பினார். இதுதான் வாழ்க்கை. வேண்டுமென்றே தவறு செய்தால் அதற்கு மன்னிப்பு கிடையாது. தெரியாமல் கால் போய் ஒருவர் மேல் பட்டுவிட்டால் அது தெரியாமல் செய்வது, அவர்களும் மன்னிப்பார்கள். வேண்டுமென்றே அவர் காலை மிதித்து விட்டு மன்னியுங்கள் என்று சொன்னால் யாரும் மன்னிக்க மாட்டார்கள். இதுதான் வாழ்க்கை. எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் நல்லதையே செய்ய வேண்டும், நல்ல சிந்தனையுடன் வாழ வேண்டும், நமக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கையோடு வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். கொள்கை என்பது காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என்று அரசியலில் இருப்பது போல் இருக்கக்கூடாது. நிலைத்த ஒரு கொள்கை உடையவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நாம் வெற்றி பெறலாம். எனவே வெற்றி படிக்கட்டு என்பது கருத்துக்களை உங்களிடம் சொல்லி அந்த கருத்துக்களில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த ஒருமைப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். வெற்றி என்பது நாம தேடிக்கொள்வது. அந்த வெற்றியை அடைவதற்கு தொடர்ந்த முயற்சி. எனவே வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் தொடர்ந்த முயற்சியும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றியை பெறலாம். சிறு பொய் சொல்லி பெரிய சிக்கலில் மாட்டிவிடுவதை விட நாம் எப்பொழுதும் நேர்மையாக இருந்தால், உண்மையை பேசுவதாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.